தமிழகத்துக்கு பாஜக துரோகம் செய்ததாக கூறி வந்த அதிமுக தற்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, தமிழகத்தின் உரிமைகளை பறித்து தமிழகத்துக்கு உரிய நிதியளிக்காமல் இருந்து வரும் மத்திய பாஜக அரசு குறித்து மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறினார். இனிமேல் எந்த காலத்திலையும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு, போன தேர்தலெல்லாம் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ திடீர்னு நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு வீடாக போய் அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இத்தனை தாக்குதல்கள் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ் அடையாளங்கள் மீது, நம்முடைய சரித்திரத்தை மாற்றணும், நம்முடைய மொழியை மாற்றணும். ஏன் நான் 39 பேர் அங்கே பாராளுமன்றத்தில் நின்று தமிழ்நாட்டுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கக்கூடிய ஒரு பாஜக ஆட்சி நடைபெறுது.